நேரம் 10 மணி. ஆல் இண்டியா ரேடியோ ஸ்ரீமத் பாகவதம் நாராயணேயம் தொடர் நிகழ்ச்சியின் 5ஆம் பகுதி கேட்கலாம். கஜேந்திர மோக்ஷம், லக்ஷ்மி விவாகம், வாமன சரித்திரம். வழங்குபவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். ஜானகி காந்த ஸ்மரணம் ஷ்யாமா காச்சன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மனா மானனே சீமா சூன்ய கவித்வவர்ஷஜனனி யா காபி காதம்பினி மாராராதி மனோ விமோஹன விதௌ கோபிகா ஜீவன ஸ்மரணம் சத்குரு சுவாமினஹ ஷ்யாமா காச்சன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மனா மானனே சீமா சூன்ய கவித்வவர்ஷஜனனி யா காபி காதம்பினி மாராராதி மனோ விமோஹன விதௌ காச்சித்தமः கந்தளி காமாக்ஷ்யாः கருணாகடாட்சலஹரி காமாய மே கல்பதாம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம் பக்தவாத்சல்ய ஜலதேஹ பரமானந்தரூபிணः அஸ்மதாச்சார்யராஜஸ்ய பிரபன்னோஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பகபுராதீசம் கணாதிபசமன்விதம் கஜாரூಢமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமனோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஓம் ஸ்ரீ ஹரே நமः. வாக்கபிரநாதாய நமः. ஸ்ரீஹப்பதியான பரமாத்மா சர்வேஸ்வரன் லோகானுகிரகார்த்தம் ராமகிருஷ்ணாதிகளாக பல அவதாரங்கள் பண்ணி லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள். அந்த புண்ணிய சரித்திரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததுதான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா. ஸ்ரீமத் பாகவத சிரவணம் தேவர்களுக்கு கூட கிடைப்பது அரிது. கோட்டி ஜன்ம சமுத்தேன புண்ணியனைவத்து லப்யதே. கோட்டி ஜன்மாவில் பண்ணின புண்ணியம் இருந்தால் தான் பாகவத சிரவணம் கிடைக்கும். பாக்கி புராணங்களுக்கும் பாகவதத்துக்கும் என்ன வித்தியாசம்னாள், ஈஸ்வர சத்யோஹிருதி அவருத்தியதே. கேட்கிற பொழுதே பகவான் ஹிருதயத்தில் பிரகாசிப்பாளாம். அதுதானே வேணும். லோகம் முழுக்க பிரார்த்திக்கிறது பகவானுடைய ஸ்வரூபானுபவத்தை தான் மகான்களெல்லாம் பிரார்த்திக்கிறாள். அது சுலபமாக கிடைக்குமாம். அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரத்தை யோகீந்திராளான பிரம்மனிஷ்டாளான சுகாச்சாரியாள் அவதூத சந்நியாசி கங்கா தீரத்தில் பரீட்சித் சக்கரவர்த்திக்கு வர்ணிச்சுன்னு வராள். கஜேந்திர மோட்ச சரித்திரம் சொல்கிறாள். பூர்வ சரித்திரத்தில் பிரஹ்லாத சரித்திரம் சொல்லி வர்ணாசிரம தர்மம் சொல்லி பக்தி ஏற்படுவதற்கு காரணம் ஸ்வதர்மானுஷ்டானம் சொல்லி கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை போய் வர்ணிக்கிறாள். ஆசீத் கிரிவரோ ராஜன் திரிகூட இதி விஸ்ருதः க்ஷீரோஜேனாவ்ருத ஸ்ரீமானி யோஜனாயுதமுச்ச்ரிதः
தாவதா விஸ்திருதः பர்யக் த்ரிபிः ஸ்ருங்கைः பயோநிதிம் திசः கம் ரோச்சயன்னாஸ்தே ரௌப்யாயச ஹிரண்மயைः. பால் கடல்ல நடு மத்தியிலே திரிகூட்டம்னு ஒரு பெரிய பர்வதம், 10,000 யோஜன தூரம் உயரம், 10,000 யோஜன தூரம் அகலம், அப்படி ஒரு பெரிய மலைன்னு சொல்லி அதில் 3 சிகரம், தங்கம் வெள்ளி இரும்பு, இப்படி 3 சிகரங்கள் 10 திக்கையும் பிரகாசப்படுத்தின்னு இருக்குன்னு சொல்லி அந்த பர்வத்தத்தில் இருக்கிற புஷ்பங்கள் பலங்கள் முதலியவைகளை அளிக்கும் விருட்சங்கள் இவைகளையெல்லாம் வர்ணிச்சாள். இதெல்லாம் பிரம்மனிஷ்டாள் வர்ணிச்சாளே என்னாள் பகவானுடைய விபூதியாம். இல்லாத போனால் ஒரு பெரிய தாழையிலே பாம்பு சித்தின் இருக்கிற முள்ளு செடியிலே அழகான கந்தமுள்ள ஒரு புஷ்பம் புஷ்பிக்குமா, ஜலத்திலிருந்து ஒரு தாமரை கிளம்புமா, எல்லாம் பகவானுடைய விபூதின்னு பிரம்மனிஷ்டாள் வர்ணிச்சாள். அந்த மலையிலே தஸ்ய த்ரோண்யாம் பகவதः வருணஸ்ய மகாத்மனः உத்யானமிருதுமன்னாம ஆக்ரீடம் சுரயோஷிதாம். அதற்குள்ள ஒரு பெரிய குகை, அந்த குகையில ஒரு பெரிய தோட்டம், அதுக்கு ருத்துமத்துன்னு பேரு. அது மகாத்மாவான வருணனுடைய தோட்டம் நாள். வருணன் ஜலாதி தேவதே, ஜலத்துக்கு தேவதே, அவனுடைய தோட்டம். சர்வர்த்து குசுமங்கள், 6 ரித்துவில் உள்ள புஷ்பங்கள் பலங்கள் எல்லாம் அந்த தோட்டத்தில் இருக்கான். பெரிய சரஸ் இருக்கு, அதனால அதுக்கு ருத்துமத்துன்னு பேரு. அந்த பர்வத்தத்தில் ஒரு பெரிய கஜேந்திரன் பர்வதம் போன்ற ஒரு பெரிய யானையானது 10,000கணக்கான பத்னிகளோட குழந்தைகளோட சஞ்சரிச்சுருந்தான். பட்டத்திரி பார்த்து குருவாயூரப்பன் கேட்கிறாள், குருவாயூரப்பா அந்த யானை யாரு தெரியுமா? இந்திரத்யும்னாஹ பாண்ட்யகண்டாதிராஜா த்வத்பக்தாத்மா சந்தனாத்ரௌ கதாசித் த்வத்சேவாயாம் மக்ரதீரானுலோகே நைவாகஸ்த்யம் பிராப்தம் ஆதித்யகாமம். பாண்டிய தேசத்தை ஆண்ட இந்திரத்யும்னன் என்ற அரசன் மலை பர்வதத்திலே, குருவாயூரப்பா உங்களை ஆராதிச்சுருக்கிற பொழுது மௌன விரதத்துடன் ஆராதனம். அப்பொழுது அகஸ்தியாச்சாரியால் அங்கே வந்தாளாம் மகரிஷி. அவளை பார்த்து மௌன விரதம் வச்சுருக்கிறதுனால வெறிக்க வெறிக்க பார்த்தானாமே. எத்தனை ஜென்மா மௌன விரதம் வச்சுட்டவர் அகஸ்தியர், அவரை பார்த்ததே மௌன விரதத்தை விட வேண்டாமா? மகான்களை கண்டதே மகத் சமாகமே பிராப்தே சமஸ்த நியமை நலம் நாள். மகான்களை கண்டவுடனே நம்ம நியமங்கள் எல்லாத்தையும் காட்டப்படாது, விநீதியோடு அவளிடத்தில் நடக்கணும். அப்படி நடக்காததுனாலே அகஸ்தியர் சபிச்சு விட்டாளாமே. நிஜமான நாள் சுவாமி ஆமான் நாள். என்ன சபிச்சாள்? நீ யான ஜென்மாவை அடையணும், வெறிக்க வெறிக்க பார்க்குற ஜென்மாவை அடையணும் நாள். உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். மகான்களெல்லாம் க்ஷணகோபாள், உடனே கோபம் போயிடும். எத் கஜத்வேப்யனுஸ்மிருதி, யான ஜென்மா வந்தாலும் பகவத் ஸ்மரணம் வரும், க்ஷேமத்தை அடைவேன்னு சொல்லிவிட்டாள். அந்த சாபத்தினாலே துக்தாம்போதே மத்யபாஜித்ரிலோடே கிரீடன் சைலே யூதோயம் வசாபிஹி சர்வான் ஜந்தூனி அத்யவர்த்திஷ்ட சக்த்யா த்வத்பக்தானாம் புத்திரனோத்கர்ஷலாபா. பால்கடல்லே திரிகூட்ட மலையில வந்து ஜென்மாவை அடைஞ்சு 10,000கணக்கான பத்னிகளோடையும் குழந்தைகளோடையும் விளையாடிட்டு இருந்தான் கஜேந்திரன். குருவாயூரப்பா அவனுடைய மத ஜலத்தை கண்டு சிங்கம் முதலிய மிருகங்கள்லாம் பயப்படுமாமேன்னாள். சிம்மத்தை சொப்பனத்தில் பார்த்தா யானைக்கு ஆபத்து வந்துவிடும். ஒரு சிம்மத்தினுடைய உருவை பார்த்தாலே உடனே உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்துவிடும் யானைக்கு. தியாகேஷ க்ஷேத்திரம் திருவாரூர், அங்கே ராஜா தியாகராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காள். அந்த சிம்மத்துக்கும் அபிஷேகம் உண்டு, கும்பாபிஷேகம் உண்டு. அந்த சிங்கத்தை பார்த்தா யானைக்கு வியாதி வந்துவிடும். தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் நலபியதே ஏகம் நலபியதே ஜென்ம ஜனனி கிளேச காரணம். தியாகேசனை தரிசிச்சா என்ன கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும்.
பொண்ணு கிடைக்காதுன்னாள். எதுன்னாள்? அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஜென்மா கிடைக்காதுன்னாள். அப்படிப்பட்ட தியாகராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காள். அந்த சிம்ம பிரதிமையை பார்த்தா யானைக்கு ஏதாவது உபாதி வந்துடுறது. அப்படிப்பட்ட கஜேந்திரன் மதஜலத்தை பார்த்து சிங்கங்கள்லாம் பயந்து ஓடித்துதான். எல்லா ஜந்துக்களுக்கும் தலைவனா மேன்மையா இருந்தான் நாள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? குருவாயூரப்பான் நாள் பட்டத்திரி தங்களை உபாசிக்கிற பக்தாள் எங்க போனா என்ன, எந்த ஜென்மாவை அடைஞ்சா என்ன, அவ மேன்மையாகத்தான் இருப்பாள். தொத் பக்தானாம் குத்திர நோத்கர்ஷலாபா, எங்க போனா தான் அவளுக்கு பெருமை இல்லாமல் இருக்கும் நாள். சுவாமி ஆமான் நாளாம், எங்க போனாலும் பெருமைதான் நாளாம். அப்படி கஜேந்திரன் பத்னி புத்திராதிகளோட மலையில சஞ்சரிக்கிற பொழுது வெயில்னாலே தாபம் ஏற்பட்டு தாகம் தாங்காமல் இந்த வருணனுடைய குகைக்குள்ள தோட்டத்துக்குள்ள புகுந்து சரஸ்ல போய் ஜலத்தை வாரி தானும் குடிச்சு தன்னுடைய பத்னிகளுக்கும் குழந்தைகளுக்கும் வாரி வாரி கொடுத்தானாம். தான் நிரம்ப முழுக்க நிறைய சாப்பிட்டு உள்ளே சொல்பம் தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டு நடு ஜலத்தில் இருக்கிற தன்னுடைய பத்னி புத்திராதிகளுக்கு நிபாயன் சம்ஸ்னபயன் யதா கிருஹி க்ரீகரேணோः கலபாம்ஸ்ச துர்மதாः நாசஷ்டக்ருச்சம் கிருபணோ ஜமாயயா. பத்னி புத்திராதிகளுக்கு தீர்த்தத்தை துதுக்கியினால் எடுத்து வாக்கில் கொடுக்கறதும் முதுகுல தேய்க்கிறதும் இப்படி பண்ணிட்டு இருந்தான், உபச்சரிச்சுட்டு இருந்தான் நாள். யாரை போலே நாள்? ஒன்னை போலே நாள். ராஜாவை பார்த்து யதா கிரகின் நாள். எப்படி கிரகஸ்தனா இருக்கிறவன் எல்லாத்தையும் மறந்து பத்னி புத்திராதிகளுடைய ரட்சணத்திலேயே ஈடுபடுவனோ, மேல ஆபத்து வரப்போறத கவனிக்காமல் இருப்பனோ, அது மாதிரி யதா கிரகின் நாள். இந்த கிரகிங்கிறது நடுக்க மேலே எல்லா கதையிலையும் வந்து ஒட்ட போறது கஜேந்திரனுடைய கதையிலே. அப்படி உபச்சரிச்சுட்டு இருந்தான். மேல ஒரு பெரிய ஆபத்து வரப்போறத கவனிக்கல. அப்படிப்பட்ட கஜேந்திரனே தெய்வ சோதிதமான ஒரு பெரிய முதல வந்து காலை வந்து பிடிச்சது. பிடிச்ச உடனே கஜேந்திரன் தன்னை வந்து அடக்குவதற்கு உலகத்துல ஒத்துருமே இல்லையே நினைச்சிட்டு இருந்த கஜேந்திரன் தன் தத்ர கஷ்சித் நிருபதைவ சோதிதா கிராஹோ பலீயாம்ச்சரணே ருஷாக்ரஹீத் யத்ரிச்சைவம் வ்யசனம் கதோ கஜாஹ யதா பலம் சோதி பலோ விசக்ரமே. தன்னை அடக்கிறவன் இல்லேன்னு நினைச்சானாம் கஜேந்திரன். இப்படித்தான் உலகத்துல பல பேர்கள் நினைச்சுட்டு இருக்காள், நமக்கு மேல உத்தரம் இல்லேன்னு. உடனே அந்த முதல்ல வந்து பிடிச்சது காலை. பிடிச்ச உடனே தன் சக்திக்கு தக்கவாறு இழுக்க ஆரம்பிச்சது. இழுக்க முடியல. குழந்தைகள்லாம் இது ஆப்பட்டுன்றதை பார்த்து பின்புறத்துல வந்து துதிக்கையினால தன்னுடைய பிதாவை கஜேந்திரனை கட்டி இழுத்தது. அசைக்க கூட முடியல. ஏன்னா யானை முதல்ல எல்லாத்தையும் இழுக்க வேண்டியிருக்கு, முடியல. இந்த பெண் யானைகள்லாம் என்ன பண்ணித்ததுன்னாள், கரையிலிருந்து ஹோன அலறித்துதான். ததாதுரம் யூதபதிம் கரேணவா விக்ருஷ்யமாணம் தரசா பலீயசா விசுக்ருஷுர்தீனதியோ பரே கஜாஹ பார்ஷ்ணிக்ரஹாஸ்தாரயிதும் நசாசகன். எல்லாம் அலறித்தது. அலறி கரையில் அலறது பெண் யானைகளெல்லாம். குழந்தைகளும் கரையில் ஏறி அலறித்தது. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கு. 10 நாள் 20 நாள் ஆச்சு. பத்னி புத்திராதிகள்லாம் என்ன பண்ணித்ததுன்னாள். அப்படி அப்படி வேற காட்டில் மேயாவாவா பரவிட்டு போயிட்டாள். இதை மறந்துட்டு. ஆனால் கஜேந்திரன் நம்ம பத்னிகள் நம்ம புத்திராள் நம்ம கை விடுவாளா, வந்துவிட போறாள் வந்துவிட போறாள்னே நினைச்சிட்டு இருந்தான். அப்படித்தானே நினைச்சிட்டு இருப்பான். ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறவன் 6 மாதம் 1 வருஷம் வைத்தியம் சொல்லிவிட்டா பந்துக்கெல்லாம் வரப்போறாள் நினைச்சிட்டு இருப்பான். அவாவா ஊருக்கு போயிடுவாள், கை விட்டு விடுவாள். பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் க்ஷேமம் உண்டாகும். பத்னி புத்திராள்லாம் ரட்சிக்க போறாள் வரப்போறாள்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான் கஜேந்திரன். அவள்லாம் மறந்துவிட்டாள். எத்தனை நாள் எதிர்பார்த்தான் நாள். இந்த முதலையோட சண்டை போட்டு சமாசஹஸ்ரம் யகமன்மஹீபதே சப்ராணயோச்சித்ரமம் சதாமரா. தேவ வருஷத்திலே 1000 வருஷ காலம் பத்னி புத்திராள் வரப்போறான்னு எதிர்பார்த்தாள். அதற்கு பிறகுதான் கஜேந்திரனுக்கு ஆஹாஹா நம்ம மறந்துட்டு எல்லாரும் போயிட்டாள்னு புரிஞ்சுது. அப்பதான் நினைச்சானாம், ஆஹாஹா இனி பத்னியோ புத்திராளோ நம்ம வந்து ரட்சிக்க போறதில்லை, சர்வேஸ்வரன் ரட்சிச்சா உண்டுன்னு அலறினானாம். நமாமி மே ஜ்ஞாதய ஆதுரம் கஜாஹ குதః கரிண்யः பிரபவந்தி மோசிதும் கிராஹேண பாசேன விதாதுராவ்ருதோபி அஹஞ்ச தம் யாமி பரம்பராயணம்.
பரம் பராயணம் நாள் பரேஷாமப்பியனம் பிரம்மாதிகாலுக்கெல்லாம் எவன் ஆசிரியமோ அப்படிப்பட்ட என் பிரபுத்தான் ரட்சிக்கணும். நான் மனசில் நினைச்சிட்டு இருக்கிற பத்னி புத்திராதிகள்லாம் வரப்போறதில்லை. யக்கஷ்டனேஷோ பலினோந்தகோரகாதி பிரச்சண்ட வேகாதபிதாவதோ வ்ருஷம் வேதம் பிரபன்னம் பரிபாதி யத்பயாதி மிருத்யுः பிரதாவத்யரணம் தமீமஹி. மகான்களெல்லாம் மிருத்யுவாகிற கரும்பாம்புக்கு பயந்து எந்த என் பிரபுவுடைய சரணத்துல வந்து ஹரே நமகான்னு சரணாகதி பண்ணுவாளோ, பகவத் சரணத்துல சரணாகதி பண்ணின பக்தாள மிருத்யு பார்த்துட்டு பயந்து ஓடுவனும் அந்த பிரபு லட்சுமிநாதன் தான் எனக்கு கத்தின்னு கதறி ஜென்மாந்தரத்திலே பாண்டிய தேசத்துக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணின ஸ்தோத்திரம் ஞாபகம் வந்து ஸ்துதிச்சானாம். கஜேந்திரன் திதிருட்சவோ யஸ்ய பதம் சுமங்கலம் விமுக்த சங்காமுனயः சுசாதவः சரந்த லோகவ்ரதமவ்ரணம் வனே பூதாத்மபூதாः சுஹ்ருதः சமே கதி. மகான்களெல்லாம் நடுக்காட்டில் போய் வீடு வாசலை விட்டுவிட்டு சர்வபூதங்களுக்கும் உயிராக இருந்து கொண்டு அலோகவுரணம் நிஷ்காமமாய் அவுரணம் அச்சித்ரம் விடவிடாது எந்த என் பிரபுவனுடைய சரண தரிசனத்துக்கும் சுரூப தரிசனத்துக்கும் தபஸ் பண்றாளோ அந்த பிரபுதான் எனக்கு கத்தினாள். என் தர்ம காமார்த்த விமுக்தி காமா பஜந்த இஷ்டாம் கதிமாப்னுவந்தி கிந்த்வாசிஷோராத்யபிதேகமவ்யயம் கரோது மேதப்ரதயோ விமோட்சணம். என் பிரபு அதப்ரதயன் கருணா சமுத்திரன், அவனை தவிர்த்து வேறு யார் என்ன ரட்சிப்பாள்னு கஜேந்திரன் எந்த என் பிரபுவை மகான்கள் தர்மத்துக்காகவோ அர்த்தத்துக்காகவோ காமத்துக்காகவோ மோட்சத்துக்காகவோ உபாசிச்சாலேயானா கோரின பொருளை நிச்சயம் அடையிறாளோ அப்படிப்பட்ட பிரபு என்ன ஜலத்துல மறிச்சேன்னு பண்ணாமல் கரையத்தனம் நாள். என் தர்ம காம அர்த்த விமுக்தி காமாக பஜந்த இஷ்டாம் கதிமாப்னுவந்தி கிந்த்வாசிஷோராத்யபிதேகமவ்யயம் கரோது மேதப்ரதயோ விமோட்சணம். ஆசிஷோராத்யபி மோட்சம் வேணும்னு உபாசிச்சா கூட அபீஷ்டங்களை எல்லாம் வாரி வாரி கொட்டுவாளாம் போக போக்கியங்களை எல்லாம் பகவான். நான் சுவாமி அது வேண்டும் இது வேண்டும்னு கேட்கிறேன். மகான்கள் ஜீவன் முக்தர்கள் என் பிரபு அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாள், நீதான் வேணும்பாள் பகவானே. ஏகாந்தினோ யஸ்ய ந கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாः அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்த ஆனந்த சமுத்திரமக்னாः. மகான்களெல்லாம் ஏகாந்தமான ஸ்தலத்திலே ஆனந்த கண்ணீரே பெருக விட்டுண்டு அவனுடைய மங்கள சரித்திரம் மங்களம் சுமங்கலம் அத்புதம் அத்தியுதம் நாள் பரமாத்புதமாய் பரம மங்களமான அவனுடைய சரித்திரத்தை ஆனந்த கண்ணீரே பெருக விட்டுண்டு ஏகாந்தத்தில் உட்கார்ந்து கதறுவாளோ அந்த பிரபுத்தான் எனக்கு கத்தின்னு கஜேந்திரன் இப்படி அலறினான். அலறி நான் அழைக்கும் தெய்வம் தேவனும் இல்லை அசுரனும் இல்லை மனுஷனும் இல்லை ராட்சசனும் இல்லை ஸ்திரீயும் இல்லை புருஷனும் இல்லை குணமும் இல்லை கர்மாவும் இல்லை சத்தும் இல்லை அசத்தும் இல்லை இத்தனை இல்லாத பிரபுன்னு சொன்னாள். இப்படியெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணியும் சுவாமி வல்லே. அப்பொழுது கஜேந்திரன் என்ன நினைச்சான், சுவாமி தன்னை கைவிட்டான்னு நினைக்கல, நாம் தெய்வத்தை கைவிட்டோம் நாம் பாப்பின்னு நினைச்சானா. நாம் மகாபாபி, அதனாலே பகவான் வல்லேன்னு ஜலத்தில் நிற்க முடியாம பாசி குத்து மாதிரி சரீரமாகி சாய ஆரம்பித்த பொழுது மேலே ஒரு கண் போச்சு. பார்த்தா சர்வேஸ்வரன் லட்சுமி நாதனாய் கருணா ரூடனாய் கருணா சமுத்திரன் வைகுண்டத்திலேன்னு வராள். கஜேந்திரன் பார்த்தாள், சுவாமி சக்கரத்தை தூக்கி காட்டுறாளாம். அப்பா முதல வாயே பூர்வதற்கு ஆயுசத்தோட வந்துட்டேன் கவலைப்படாதே நாளாம். சோந்தரசி உருபலேன கிரஹீதார்த்தः திருஷ்ட்வா கருத்மதி ஹரிம் கௌபாத்த சக்ரம் உட்சிப்ய சாம்புஜகரம் கிரமாஹ கிருச்ராதி
நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. இறங்கி அலறினானா ஒரு தாமரப்பூவை துதிக்கையில் எடுத்து வீசி, ஹே நாராயணா சர்வகுரோன்னு கத்தினாள். அகிலகுரோ சர்வகுரோ, சர்வ பிரபஞ்சத்துக்கும் நீ ரட்சகன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுன்னே. நான் உனக்கு என்ன பண்ண போறேன், இந்த நமஸ்காரம் தான் புஷ்பத்தை வாரி இறைச்சானாம். பட்டத்திரி காக்கிறாள் குருவாயூரப்பனை பார்த்து. 400 வருஷத்துக்கு முன்னாடி கலியில பிரத்யட்சமான சந்நிதி குருவாயூரப்பன் கேரளத்திலே. ஆர்த்தி பிரஹத்தன பக்தி சுண்டோட்சிப்தை குண்டலீகை சமச்சன்னே பூர்வாഭ്യஸ்தம் நிர்விசேஷத்வனிஷ்டம் ஸ்தோத்ரஸ்ரேஷ்டம் சோன்வகாதி பராத்மன்னே. ஹே குருவாயூரப்பா, 1000 வருஷமாய் ஜலத்துல தபிச்சு பத்னி புத்திராதிகள்லாம் கைவிட்ட கஜேந்திரன் பரமாபத்தை அடைஞ்சவன் சர்வேஸ்வரனான நீ கருடார் ஊடனாய் ரட்சணத்துக்கு ஆகாசத்துல வரத்தை பார்த்துவிட்டு அந்த ஆபத்துல சஹஸ்ரநாம அர்ச்சனை தான் தவிச்ச குளத்துல இருந்த தாமரப்பூ எடுத்து பண்ணினானாமே நிஜமானு கேட்டாள். குருவாயூரப்பா, என் கையில இருக்கிற இந்த தாமரப்பூ கஜேந்திரன் கொடுத்த புஷ்பம் நாளாம். இப்பவும் குருவாயூரப்பனுடைய கையில ஒரு தாமரப்பூ இருக்கும், அது கஜேந்திரன் கொடுத்ததான். அங்க புஷ்பம் எடுத்து கொடுக்க பத்னியா புத்திராளா சிஷ்யாளா சுண்டோட்சிப்தை தன்னுடைய துதிக்கையினாலேயே எடுத்து அர்ச்சன்னு சமர்ச்சன் ஆனந்த கண்ணீரை பெருக விட்டு மயிர் சிலித்து ஹிருதயம் உருகி பக்தி பெருகி அப்படி அர்ச்சனையாம். இப்படி நடந்துதான் காட்டாள். கையில் இருக்கிற புஷ்பத்தை காண்பிச்சாலாம் குருவாயூரப்பன். அப்படி பகவான் அங்கிருந்து வந்து ஜலத்துக்குள்ள குதிச்சு சக்கரத்தினாலே முதலையினுடைய வாயை பூரி கஜேந்திரனை கரையேற்றினாள். சுவாமி தொட்ட உடனே அந்த முதலையானது ஹூஹுங்கிற கந்தர்வன் தேவல மகர்ஷி சபிச்சிருந்தார் அந்த குளத்துல. பல வருஷத்துக்கு முன்னாடி அவரை போய் காலை பிடிச்சான் இவன் ஜலத்துக்குள்ளே. நீ காலை பிடிக்கிற ஜென்மா அவரட்டம்னாள். மறுபடியும் காலை பிடிச்ச நாள் தான். ஒரு பாகவதனுடைய காலை பிடிச்சிக்க போறே, சுவாமி வரப்போறாள், க்ஷேமம் வரும் நாள். அவன் சாப விமோச்சனத்தை அடைஞ்சு ஹூஹுங்கிற கந்தர்வன் தேவலோகம் போனான். கஜேந்திரனை சுவாமி தொட்ட மாத்திரத்தினாலே கஜேந்திரனுக்கு வைராக்கியம் வந்துடுத்து. பத்னி புத்திராதை பார்க்கணுமோன்னு நாள். இனிமே நீங்க தான் எனக்கு வேணும்னுட்டாள் கஜேந்திரன். சுவாமி பரமானுகிரகம் பண்ணி ஏமாம் த்வாஞ்ச சரச்சேதம் கிரிகந்தரகானனம் வேத்ரகீச்சகவேணூனாம் குல்மானி சுரபாதபானி ஸ்ருங்காணீமானி திஷ்ஞானி பிரம்மணோ மே சிவஸ்ய. சுவாமி சொன்னாள், ஹே கஜேந்திரா, உன்னையும் என்னையும் இந்த சரஸையும் பரமேஸ்வரனுடைய ஸ்தானமான கைலாசத்தையும் பிரம்மலோகத்தையும் என்னுடைய சக்கரத்தையும் மகாலட்சுமியும் நாரதரையும் சப்தரிஷியும் ஸ்ரீவத்சத்தையும் கௌஸ்துபத்தையும் க்ஷீராப்தியையும் இந்த ருத்துமத்துங்கிற தோட்டத்தையும் இந்த பர்வதத்தையும் யாரு ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் விடியற்காலம் எழுந்திருந்து ஸ்மரிச்சா துஸ்வப்னாதிகள்னால ஏற்பட்ட தோஷங்கள்லாம் போகும், சமஸ்த தோஷமும் விலகும்னு சொல்லி கஜேந்திரோ பகவத் ஸ்பரிஷாத்து விமுக்தா அஜ்ஞான பந்தனாத்துன்னு சுவாமி தொட்ட மாத்திரத்தினால அஜ்ஞானம் விலகி சாரூப்பியத்தை அடைஞ்சி கஜேந்திரனும் பகவானோட வைகுண்டம் போய் சேர்ந்தாளுங்கிற மகா பாவனமான சரித்திரத்தை சொல்லி மேல அமிர்தமசனம் சொன்னாள். துர்வாசனுடைய சாபத்தினாலே தேவதைகளுக்கு ராஜ்யம் போய் அசுராளுக்கு ராஜ்யம் வந்துடுது. துர்வாசஸ் சபிச்சு விட்டாள். அவன் அம்பாளுடைய பிரசாதத்தை கொண்டு கொடுத்ததே தேவேந்திரன் யானை தலையில் வாங்கி வச்சு விட்டான். அது யானை கீழே தள்ளிவிடுது. இந்த ராஜ்யஸ்ரீ இருக்கிற திமிரலானே என்ன நீ தபஸ்வியை அனாதரவு பண்ணினே, ராஜ்யம் கையை விட்டு விலகட்டம்னு விட்டாள். ராஜ்யம் போய் தப்பிச்சாள். மகாபலி ராஜ்யம் ஆண்டாள். அப்பொழுது இந்திராதி தேவர்களெல்லாம் தப்பிச்சுருக்கிறத பார்த்து அவ தாயான அதிதி பல வருஷங்கள் இவா கஷ்டப்படுறத பார்த்துட்டு பர்த்தாட்ட போய் சொல்லிண்டாள். பகவானை போய் பிரார்த்திக்கணும்னு விட்டாள். எல்லாருமா பகவானை போய் பிரார்த்திச்சாள். உடனே சுவாமி சொன்னாள், இந்த கஷ்டம் நீங்க அமிர்தமசனம் பண்ணணும்னு விட்டாள். ஏன்னா இவாளுக்கு அகங்காரம் இருந்திருக்கோ இல்லையோ, பெரிய கர்மாவை சொல்லி அதிலிருந்து இவாளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு அமிர்தமசனம் பண்ணுங்கன்னாள். அசுராளையும் கூப்பிட்டா தான் பண்ண முடியும் நாள். அசுராளை போய் கூப்பிட்டாள். அமிர்தம் தரேன்னதே அவளும் வந்துட்டாள். 66 கோடி அசுராள் 33 கோடி தேவர்களா மந்தர மலையை தூக்கின்னு வந்து பால்கடல்ல போட்டு வாசுகியை கயராக கட்டி இழுக்கணும்னு விட்டாள். எல்லாத்தையும் கொண்டு சேர்த்தாள். பகவான் கூட கருடனை வச்சுன்னு இத்தனை காரியமும் பண்ணி மந்தர மலையை கொண்டு பால் கடல்ல போட்டாள். கருடனை நீ பரவிட்டு போயிடுனாள் சுவாமி.
நான் அமிர்த மதனம் பார்க்க வேண்டாமா நாள், நீ இருந்தால் அமிர்த மதனம் நடக்காது, வாசுகி வரணுமே நாள். கருடனை அனுப்பிச்சு விட்டு மறுபடியும் வாசுகியை கொண்டு வந்து கயிறாக போட்டு கட்டி இழுக்க ஆரம்பித்து கடைஞ்சா. என்ன ஆச்சுன்னாள், காலக்கூட்ட விஷம் வந்தது. பரமேஸ்வரனை கூப்பிட்டு சாப்பிட சொன்னாள். கௌஸ்துபம் வந்தது, காமதேனு வந்தது. அப்படி எப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துட்டாள். இப்படி வரபொழுது சாட்சாத் மகாலட்சுமி திவ்யமான புஷ்பமாலை எடுத்துட்டு க்ஷீராப்தியிலேருந்து வந்தாள். வந்த உடனே பெரிய கோஷ்டி. யார் கழுத்தில் மாலையை போடுறது, யாரை வரிக்கிறதுன்னு பார்த்தாள். பார்த்தா ஒரு இடத்துல சொல்ப தோஷம் இருக்கு. நூனம் தபோயஸ்ய நமன்யு நிர்ஜயா ஞானம் க்வசித் தத்ர ந சங்கவர்ஜிதம் கஷ்டின் மகாம்ஸ்தஸ்ய ந காம நிர்ஜயா சஈஸ்வரः கிம் பரதோ வ்யபாஸ்ரயா. ஒரு தபஸ்வியின் இடத்துல போய் போடுவோம் கழுத்துல மாலையேன்னு பார்த்தாள். மகா கோபிஷ்டன். ரொம்ப கோபிஷ்டனா இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு பிடிக்காது. 6 துர்வாச பிரபதிகள் விட்டுட்டு வந்துவிட்டாள். இன்னொரு இடத்துக்கு போனாள். ஞானியா இருக்காள். கழுத்துல மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அது சங்கவர்ஜிதமா இல்லை, பற்றோட இருக்கு ஞானம். சுக்கராச்சாரி பிரபதிகள், அதனால அதுவும் பிடிக்கல. ஒரு பெரிய மகான், அவர் கழுத்துல மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அவர் காமத்தை ஜெயிக்கலையா. யாரு? பிரம்மான்னு விட்டாள். பிரம்மாவே காமத்தை ஜெயிக்கலையா, பிடிக்கல. ரொம்ப காமியா இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு பிடிக்காது. ஒரு பெரிய திரிலோகாதிபதி இந்திரன், அவன் கழுத்துல மாலை போடலாமோன்னு பார்த்தாள். இவன் என்ன அதிபதி, ஆபத்து வந்தா வேற யாரையாவது யுத்தத்துக்கு உதவிக்கு கூப்பிடுறவன், இவன் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டாள். தர்ம க்வசித் தத்ர ந பூத சௌஹ்ருதம் தியாகः க்வசித் தத்ர ந முக்தி காரணம் வீர்யம் ந பும்சோஸ்த்யஜ வேக நிஷ்கிருதம் நஹி த்விதீயோ குணசங்கவர்ஜிதः. தர்மதேவதையே நிற்கிறாள். 6 யமதர்மராஜா கழுத்துல போடலாமோ மாலேன்னு பார்த்தாள். பிடிக்கல. ஏன்னா அங்கே யமலோகத்திலே வரும்னா அடி வெட்டு குத்துன்னு நாக்காரு இதைத்தானே சொல்லுவன். சாதுக்குள்ள நிந்திச்சியா, தெய்வத்தை விஷயா, தர்மம் இல்லைன்னியா, ஹிம்சை பண்ணினியா ஜனங்களுக்கு. 6 என்னென்ன தப்பு பண்ணியிருக்கானோ அந்தந்த தப்புக்கு தகுந்தபடி அங்கே சிக்ஷை. 21 நரகம் சொல்கிறாள். இன்னென்ன பாபம் பண்ணவனே சிக்ஷை பண்ணு. இந்த சப்தம்தான் அங்கே கேட்கும். ஆகையினாலே அங்கே போய் இந்த சப்தத்தை கேட்டு நம்மால் இருக்க முடியாதுன்னு விட்டுவிட்டாள். சில தியாகிகள் இருந்தா அவ கழுத்துல போடலாமோன்னு பார்த்தாள். இது மோட்சத்துக்காக பண்ணின தியாகம் இல்லை, பெருமைக்காக பண்ண தியாகம், இது பிரயோஜனம் இல்லைன்னு சிபிப்பிரபதிகளை விட்டுட்டாளாம். சில வீராள்லாம் இருந்தாள். அவ கழுத்துல மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அவளுக்கு ஆயுஷ் எவ்வளவுன்னு புரியலே. காலவேகத்தால் ஆயுஷு காணி வந்துவிடும், இது பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுவிட்டாள். இன்னொரு பிரபு இருந்தாள். சனகாதிகள் அவ கழுத்துல மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அவளுக்கு ஸ்திரீன்னா என்ன புருஷன்னா என்னன்னு தெரியாது, அதனால அதையும் விட்டுவிட்டாளாம். நகிஷீலமங்களம் க்வசித்ததப்யஸ்தி நவேத்யமாயுஷா யத்ரோபயம் குத்ர ஜசோப்யமங்களா சுமங்கள கஷ்டன காங்க்ஷதேஹி மாம். கொச்சித் சிராயுகு ஒரு தீர்காயுஷ்மான் இருந்தாள். மார்க்கண்டேய சுவாமி கழுத்துல போடலாமோ மாலைன்னு பார்த்தாள். அவர் என்ன வரும்னு சிவ பூஜை பண்ணிட்டு இருப்பார், பில்வத்தை ஆஞ்சு கொடுத்துட்டு இருக்கலாம். அவருக்கு ஸ்திரீயோடு பேசவே அவகாசம் இருக்காது, அதனால விட்டுட்டாள். கொச்சித்ததப்யஸ்தி நவேத்யமாயுஷா. ராவணாதிகள்லாம் இருந்தால் அவ கழுத்துல மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அவளுக்கு ஆயுஷ் எவ்வளவுன்னு புரியலே, ஆகினால் அது பிரயோஜனம் இல்லைன்னாள். ஆயுஷும் இருக்கு, பத்னியும் பிரியமா வச்சுப்பன். அவன் கழுத்துல மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அந்த பிரபு கழுத்தெல்லாம் பாம்பு, தலையெல்லாம் ஜட்டே, கையில பிரம்ம கபாலம், இடுப்புல யானை தோல். அதனால அம்பாள் யோகிச்சாளாம். மகாலட்சுமி 6 பரமேஸ்வரன். யத்ரோபயம் குத்ர ஜசோப்யமங்களா சுமங்கள கஷ்டன காங்க்ஷதேஹி மாம். சுமங்களனாய், கல்யாணமூர்த்தியாய், மங்கள கட்டாட்சம், பவித்திர சரணம், பீதாம்பரம், ரத்ன கிரீட்டம், சதுர்புஜம், சர்வேஸ்வரன் நிற்கிறாள். நாராயணன் அவர் அந்தண்ட திரும்பிட்டு நிற்கிறாராம். பாக்கி பேர்கள்லாம் தலையை நிற்கிறாள். நம்ம கழுத்துல மாலை விழட்டமேன்னு சுவாமி நாராயணன் அந்தண்ட திரும்பிட்டு இருக்காள். என்ன எண்ணம் நாள், எங்க போனாலும் இந்த மாலை நம்ம கழுத்துக்கு தான் வரப்போறது சுவாமிக்கு தெரியும். சுமங்களாக கஷ்டன காங்க்ஷதேஹிமாம். நம்ம எதிர்பார்க்காம அந்தண்ட விமுகனா இருக்கானேன்னு சுவாமி கழுத்துல போய் மாலை போய் போட்டாள். சர்வகுணைரபேட்சிதம்
ரமாமுகுந்தம் நிரபேட்சமீப்சிதம். நாராயணனுடைய கழுத்துல மாலையை போட்டு சர்வேஸ்வரனை பர்த்தாவா பண்ணிண்டாள். பட்டத்திரி கேட்கிறாள், ஈதிஷத்ருஹிணாதி சர்வதேவானே குணபாஜோப்யபிமுக்த தோஷலேஷானே அவமிருஷ்ய சதைவ சர்வரம்யே நிஹிதாத்வய்யனயாபி திவ்யமாலா. ஹே குருவாயூரப்பா, பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்களிடத்துல கூட சொல்பம் தனக்கு பிடிக்காத ஒரு தோஷம் இருப்பதை கண்டு உங்க கழுத்துல மாலை போட்டாலாமே நிஜமான நாள் சுவாமி ஆமான் நாள். லட்சுமி விவாகமாச்சு. தன்வந்தரி திவ்யாமிர்தத்தை எடுத்துன்னு வந்து தேவதைகளுக்கெல்லாம் பானம் பண்ணி வச்சு அசுராளுக்கெல்லாம் இல்லாமல் பண்ணி பகவத் கட்டாட்சம் தேவர்களுக்கு இருந்தது, அதனால அமிர்தம் கிடைச்சது. பகவத் கட்டாட்சம் இல்லாதவர்களுக்கு என்னமா ஸ்ரேயஸ் கிடைக்கும்? சுவாமியே மோகினியாக வந்து தேவதைகளுக்கெல்லாம் அமிர்தபானம் பண்ணி வச்சு அசுராலெல்லாம் வீண் சிரமப்பட்டவர்களாக பண்ணிவிட்டாள். இப்படி பரமானுகிரகம் தேவதைகளுக்கு பண்ணினாள். இந்த வைபவத்தை பரமேஸ்வரன் நாராயணனை பார்த்து மோகினி ரூபத்தை தான் பார்க்கணும்னு மறுபடியும் கேட்டு அந்த ரூபத்தை பார்த்து பரமேஸ்வரனே மோகிச்சு போய் அந்த சமயத்தில் தான் ஐயப்பன் உண்டானாள். சர்வதுருத்தத்தையும் போக்கி கஷ்டங்களை எல்லாம் நீக்கி மனக்கவலையெல்லாம் போக்குற ஹரிஹர புத்திரங்கிற ஹரிஹரன் 2 பேர்களுக்கும் உண்டான பிரபு அவனைத்தான் ஐயப்பன் பக்தாள் சொல்றாள். இப்படி அமிர்தமசன சரித்திரத்தை சொல்லி மகாபலி பிரபதிகள் தேவதைகள் அமிர்தபானம் பண்ணி நல்ல பலத்தை அடைஞ்சு விட்டதுனாலே ராஜ்யம் இல்லாமல் சிரமப்பட்டாள். உடனே ஆச்சாரியனிடத்துல போய் கதறினாள். மகான்களிடத்துல போய் தன் குறையை சொன்னா நிச்சயம் நீக்கி வச்சு விடுவாள். அதான் தபஸ்விகளுடைய சக்தி. சுக்ராச்சாரி மந்திரம் இருக்கு, வேதம் இருக்கு, ஜப ஹோமங்கள் இருக்கு, க்ஷேமத்தை கொடுக்குறேன்னு ஒரு பெரிய யாகத்தை பண்ணி வச்சு அக்னிகுண்டத்திலிருந்து ரசங்கள்லாம் வரும்படியா பண்ணி மகாபலியே சொர்க்கத்தை ஆளும்படியா பண்ணிவிட்டாள். இந்திராதி தேவர்களெல்லாம் ராஜ்யத்தை இழந்து வரும்படியா பண்ணிவிட்டாள். மந்திர பலத்தினால எதையும் பண்ணிவிடலாம். அதனால்தான் ஆச்சாரியால் சொன்னாள், ஒரு மனுஷன் இருந்தால் நல்ல சத்குரு அண்டனம், அவளிடத்திலேருந்து ஒரு மந்திரத்தை பெறணும், அந்த மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவதையும் அடையணும். இந்த 3 ஒருத்தன் கையில் இருந்தால் 3 லோகம் அவன் கையில் இருக்குன்னு விட்டாள். உடனே மகாபலி ராஜ்யம் ஆடுறாள். இந்திராதி தேவர்கள்லாம் பூலோகத்தில் கஷ்டப்பட்டாள். பல வருஷம் இப்படி கஷ்டப்பட்டதே தேவதைகளுடைய தாயான அதிதி பர்த்தாவினிடத்துல காஷ்யபரிடத்துல போய் கதறினாள். என் குழந்தைகள் கஷ்டப்படுறாளே, க்ஷேமம் இல்லையே, என்ன பண்ணுவேன்னாள். பயோவிரதம்னு 12 நாள் சர்வேஸ்வரனு லட்சுமிநாதனே ஒரு ஹோமம் ஒரு விரதத்தை அனுஷ்டி, பகவானே புத்திரனா வருவன்னு சொன்னாள். அதே மாதிரி அனுஷ்டிக்க ஸ்ரவண துவாதசியிலே சர்வேஸ்வரன் நாராயணன் அபிஜின் நட்சத்திரம் அபிஜின் லக்னத்திலே வாமன மூர்த்தியாக வந்து அவதாரம் பண்ணினாள். சர்வேஸ்வரன் அவதரித்தாள். அவதரித்த பொழுது சதுர்புஜத்தோடு அவதாரம். நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணதே 5 வயசு குழந்தையாய் வாமன மூர்த்தியாக ஆயிட்டாள். உடனே உபநயனம். சூரியன் முதலிய தேவர்கள் வந்து காயத்ரியை உபதேசம் பண்ணேன். சாட்சாத் அன்னபூர்ணியானே பராசக்தியின் இடத்துல பிட்சை வாங்க. பிக்ஷாம் பகவதி சாட்சாதி உமாதாதம்பிகா சதி. சாட்சாத் நாராயணனே வாமனமூர்த்தியாக வந்து காயத்ரி உபதேசத்தை பெற்று தான் விதிவத்தாக பிரம்மச்சரியத்தை நடத்தி பிட்சாடனம் பண்ணி அன்னபூர்ணி பிட்சை போட்டாலாம். ஜகத்துக்கெல்லாம் அன்னதானம் பண்ணி துர்பிட்சத்தெல்லாம் போக்கி கவலையெல்லாம் நீக்கிறவள் அன்னபூர்ணி. அப்படிப்பட்டவளத்தில் பிட்சை வாங்கி 5 வயசுலேருந்து 7 வயசு மட்டும் பிரம்மச்சரியத்தை சமிதாதானம் காயத்ரி ஜபம் முதலியவைகளை பண்ணி அழகாக நடந்து கொண்டாள். இந்த அவதாரம் எதற்கு? இந்திரனுக்கு தம்பியாய் உபேந்திரனா வந்திருக்காள். அம்மாவனுடைய இஷ்டத்தையும் இந்திரனுடைய இஷ்டத்தையும் பூர்த்தி பண்ணணும். மகாபலியினுடைய ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணும். அதற்காக மகாபலி என்னென்ன பண்ணுறான்னு தந்து விசாரித்தாள். பூலோகத்திலே நர்மதையனுடைய வடவண்டக்கரையிலே அஸ்வமேதம் பண்ணுறான்னு கழுவப்பட்டாள். கர்மபூமி இங்கே தான் கர்மா பண்ண வரணும். ஸ்ருத்வாஸ்வமேதைஹி யஜமானமூர்ஜிதம் பலிம் भृगूनामुपकल्पितैस्ततः जगाम तत्राखिल सारसंभृतः भारेण गां सन्नमयन् पदे पदे तं नर्मदायास्तट उत्तरे बलेहे यऋत्विजस्ते भृगुकच्छ संज्ञके प्रवर्तयन्तो भृगवः क्रतूत्तमम् யசக்ஷதாராதுதிதம் யதாரவிம். சர்வேஸ்வரனான வாமன மூர்த்தி 7 வயசு குழந்தை நர்மதையனுடைய வடவண்ட கரையிலே மகாபலி மகாயாகத்தை அஸ்வமேதத்தை பண்றாள். அஸ்வமேதத்திலே
தேவதைகளை பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணலாம். அதுக்காக ராஜாக்கள்லாம் பண்ற வழக்கம். சுவாமி புறப்பட்டு போறாளாம். போற பொழுது கோட்டி பிரம்மாண்டம் உள்ள இருக்கிற பிரபுனாலே நடந்து போற பொழுது பூமி அப்படி தவண்டு கொடுக்குறாளாம் பாரம் தாங்காமே. யாகசாலையில் இருக்கிற சுக்கராச்சாரி பிரபதிகள் சூரியன் வரான்கிறாள், சிஷ்யன் அக்னி வரான்கிறாள், இன்னொருத்தர் சனத்குமாரர் யாக தரிசனத்துக்கு வரான்கிறாள் பகவானுடைய தேஜஸை பார்த்து. ஆனா போனது 6 நாள் சுக்காச்சாரியாள் சர்வேஸ்வரன் லட்சுமிபதி வைகுண்டநாதன் போறான்னு சொன்னாள். போற போது எப்படி போனாள் சுவாமின்னாள். சத்ரம் சதண்டம் சஜலன் கமண்டலும் எட்ட தொங்குகிறதாம், மாந்தோலாம், மறையுருவியாம், மிஞ்சிக்கயராம், குஞ்சு சரணமாம், பிராமண வேஷம். அப்படி போனாள். போன உடனே என்ன நடந்ததுன்னாள் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறாள். ஆனீதமாசு பிருகுபிகி மஹசாபிபூதை த்வம் ரம்யரூபமசுரஹ புலகாவிருதாங்கஹ பக்த்யா சமேத்ய சுக்ருதி பரிணிஜ்ய பாதௌ தத்தோயமன்வதமூர்தனி தீர்த்த தீர்த்தம். ஹே குருவாயூரப்பா, சர்வேஸ்வரனான நீங்கள் யாகசாலைக்கு போற போது சுக்கராச்சாரி பிரபதிகள் வாசல்ல வந்து தங்களை உள்ள வரணும்னு அழைத்து போனதும் அசுரனான மகாபலி வந்தவாள தலையை கூட ஆட்டாதவன் ஓடி வந்து உங்க குஞ்சு காலை பிடிச்சு நமஸ்காரம் பண்ணி தங்க கிண்டினாலே உங்க காலில் ஜலம் போட்டு பக்தியா சமேத்திய புலகா விருதாங்கா மயிர் சிலித்து பக்தி ததும்பி உங்க குஞ்சு கால அலம்பி அந்த ஜலம் கங்காதி தீர்த்தங்களை பாவனமாக ஆக்கும் ஜலம் அதை தன் தலையில கொட்டிண்டாராமே நிஜமானு காட்டாள். சுவாமி ஆமான் நாள். அப்போ பட்டத்திரி கத்தினாளாம் சுக்ருதி, ஆஹாஹா நான் மகாபலியா பிறந்து குருவாயூரப்பா நீ எங்காத்துக்கு வந்து உன் காலை பிடிச்சி காலை அலம்பி அந்த ஜலத்தை நான் கொட்டிக்கலையே, மகாபலிக்கு கிடைச்சதே பக்தியாசமேத்ய சுக்ருதி பரிணிஜ்ய பாதௌ தத்தோயமன்வதமூர்தனி தீர்த்த தீர்த்தம். சுவாமியை வரணும்னு சொல்லி ஏதாவது உங்க வாக்கால கேட்கணும், நான் தானம் பண்ணணும்னு சொன்னாள். சுவாமி கேட்டு சந்தோஷப்பட்டு பதானி த்ரீணி தைத்யேந்திர சம்மிதானி பதாமமா நான்யத்தே காமயே ராஜன்னே வதான்யா ஜகதீஸ்வராதி. என் குஞ்சுக்காலாலே 3 அடி பூதானம் கொடுக்கணும். அசுர சக்கரவர்த்தி வாரி வாரி தானம் பண்ணும் வதான்யாள் தாங்கள் 3 அடி என் குஞ்சு காலாலே நாளாம். வாமன மூர்த்தி இப்படி காட்டதே, மகாபலி இப்படி 3 அடி கேட்கிறீளே, கேட்கலாமா? எங்கிட்ட யாச்சகம் வாங்கினோமா இன்னூராத்துக்கு யாச்சகத்துக்கு போகலாமா? நான் அப்படி தானம் பண்றவன். அதோடு கூட ஒருத்தர் சொல்லி கேட்டு நான் சந்தோஷப்படுறதில்லை. உங்க சப்தங்களை கேட்டு என் ஹிருதயம் குறுகி போயிடுத்து. இன்னும் ஏதாவது நிறையா கேட்கணும் நாள். சுவாமி ஒரே பதில் சொல்லிவிட்டாள். இந்த 3 அடியில திருப்தி அடையாதவன் 3 லோகத்திலையும் திருப்தி அடைய மாட்டான். இதை சண்ட பௌஷல் இல்லாமல் எனக்கு கொடுத்து அனுப்பு போரும் விட்டாள். உடனே தானத்துக்காக ஜலத்தை எடுத்தான். சுக்கராச்சாரி சொன்னாள், என்னடா என்னை கேட்காம தானம் பண்ண ஆரம்பிக்கிறியே, 6 தெரியுமான் நாள். 6 பிராமணன் நாள் இல்லே நாள். ஏஷவைரோச்சனே சாட்சாதி பகவான் விஷ்ணுரவ்யயः கஷ்யபாததிதேர்ஜாதः தேவானாம் காரியசாதகः. சாட்சாத் நாராயணன் வைகுண்டநாதன் கஷ்யப பிரஜாபதிக்கு அதித்தி நடத்துல பிறந்து தேவ காரியத்தை சாதிக்க வந்திருக்காள். 3 அடின்னு குஞ்சு காலால கேட்டுவிட்டு பெரிய காலாலே 3 லோகத்தையும் 2 அடியாக அளந்து 3வது அடிக்கு இடம் இல்லாம உன்ன பண்ண போறாள்னு சொன்னாலாம். உடனே மகாபலி இதை கேட்டு ஆஹாஹா சயேவ விஷ்ணு வரதகான்னு கேட்டானாம். வரதராஜனா லட்சுமி பதியா ஏழையான எங்கிட்ட யாச்சகத்துக்கு வந்திருக்கான், என் ஜென்மா கரையேறி போடுமே, எவனை நினைச்சா அஷ்டலட்சுமியும் கிடைக்குமோ, எந்த பிரபுவை திருப்தி பண்ணுவதற்காக மகான்களான நீங்களெல்லாம் யாகம் பண்றேன்னு வேதோக்த மந்திரங்கள்னால ஹோமங்கள்லாம் பண்ணி திருப்தி பண்ணி வைக்கிறீங்களோ, சயேவ விஷ்ணு வரதகான்னு கேட்டாள். யஜந்தி யஜ்ஞக்ரதுபிர்யமாத்ருதாः பவந்தாம்
நாம்னாய விதான கோவித சயேவ விஷ்ணு வரதோஸ்து வாபரஹ தாஸ்யாம்யமுஷ்மயிக்ஷிதிமீப்சிதாம் முனே. சர்வேஸ்வரனா வந்திருக்கான் வரதராஜன். என் ஜென்மா கரையேறி போச்சே, வரதராஜனுக்கு நான் தானம் பண்ணி என் சொத்து போச்சேயானா எனக்கு பெருமை இல்லையான்னு நானா மகாபலி. அப்படி சொன்ன உடனே சுக்ராச்சாரி கோபிச்சுண்டு சபிச்சு விட்டார், உன் கையை விட்டு ராஜ்யம் போகணும்னு. என்ன அர்த்தம்னாள், ஆச்சாரியனுடைய பிரசாதத்தால் மகாபலிக்கு இந்த ராஜ்யங்கள்லாம் கிடைச்சது. சுவாமி தானம் வாங்கிட்டு போயிட்டாலும் முன்பாத்தியம் உள்ள சொத்தை விலைக்கு வாங்கினா போல ஆயிடும். ஆச்சாரியன் ஒரு விடுதலை எழுதி கொடுக்கணும், அவர் எழுதி கொடுக்க மாட்டாரேன்னு கவலைப்பட்டு இருந்தால் பகவான். அவர் சபிச்சார். சசாப தெய்வ பிரகிதான்னாள் சுகாச்சாரியாள். தெய்வமே சபிக்க முடியா பண்ணித்தது. இல்லவனா ஆச்சாரியன் சிஷ்யனை சபிப்பனா உன் கையை விட்டு ராஜ்யம் போகணும்னு சொல்லிவிட்டாள். பட்டத்திரி கேட்கிறாள் இந்த இடத்துல, யாச்சத்யேவம் யதி ச பகவானி பூர்ணகாமோஸ்மி சோஹம் தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன்னி காவ்யசப்தோபி தைத்யः விஞ்ஞாவல்யானி கதைதயா தத்தபாத்யாய துப்யம் சித்ரம் சித்ரம் சகலமபி ச பிரார்ப்பயத்தோய பூர்வம். ஹே குருவாயூரப்பா, சர்வேஸ்வரனான நீ வாமனமூர்த்தியாக யாச்சகத்துக்கு போனதே, சுக்ராச்சாரி வரதராஜன் வந்திருக்கான்னு சொன்னதே, மகாபலி பூர்ணகாமோஸ்மி சோகம் ஆப்தகாமனா ஆயிடுவேனே, என் ஜென்மா கரையேறி போயிடுமே, லட்சுமிபதியின் இடத்துல தானம் பண்ணினா ஆகையினால கொடுக்கத்தான் போறேன்னு சொன்னானாமே, நிஜமானு காட்டாள். ஆமான் நாள் குருவாயூரப்பன். இன்னொரு ஆச்சரியமாமே, சர்வசத்தையும் உனக்கு தானம் பண்ணி இழக்க ஆரம்பிச்ச ஒரு புருஷனுக்கு ஒரு பத்னி ஜலம் போட வந்தாளாமே, தங்க கண்டியை எடுத்துன்னு ஓடி வந்தாளாமே. விந்தியாவளி என்ற மகாபலியினுடைய மனைவி ஓடி வந்து மகாபலி கையில் இருந்த தங்க கிண்டியை வந்து பிடுங்கினாள். ஏன் பிடுங்குறேன்னு கேட்டான். நீங்கள் அவசரப்பட்டு சுவாமிக்கு அந்த பிராமணனுடைய காலில் ஜலத்தை விட்டு அலம்பி உங்க தலையில மட்டும் புரோட்சிச்சுனுட்டே ஜலம் போட்டுக்கிற ரைட்டு உங்களுக்கு, அது நான்னா போடணும்னாள். என் கையால் மறுபடியும் ஜலம் போடணும், அந்த கால அலம்பணும், என் தலையிலையும் என் குழந்தை தலையிலையும் கொட்டணும் ஜலம்னு சர்வசொத்தையும் வழக்க ஆரம்பிச்ச புருஷனுக்கு தானம் போடுறதுக்கு தானத்துக்கு ஜலம் போட ஒரு பத்னி வந்தாளாமே, நிஜமான நாள் குருவாயூரப்பன். அந்த அம்மா போட்ட ஜலம் இன்னும் என் கால் குளிர்ந்திருக்கு. நானாம் விந்தியாவல்யா நிஜதைதயா தத்தபாத்யாய துப்யம். உடனே பட்டத்திரி குருவாயூரப்பன் சன்னிதியில சித்திரம் சித்திரம்னு கத்தினாளாம். ஆச்சரியம் ஆச்சரியம் நாளாம். குருவாயூரப்பா, சர்வேஸ்வரனான உனக்கு தானம் பண்ணி சொத்தை இழக்க ஆரம்பிச்ச புருஷனுக்கு தானத்துக்கு ஜலம் போட்டு உன் காலையும் ஜலம் போட்டாலே ஆச்சரியம் ஆச்சரியம். சித்திரம் சித்திரம் சகலமபி ச பிரார்ப்பயத்தோய பூர்வம். இப்படி சரணத்தை அலம்பி தத்பாத சௌச்சம் ஜனகல்மஷாபகம் சதர்ம வின்மோர்ஜததாத் சுமங்கலம் யத்தேவ தேவோ கிரிஷச்சந்திரமௌளிஹ ததார மூர்த்னः பரயா ச பக்த்யா. எந்த கங்காஜலம் பரமேஸ்வரனுடைய ஜட்டாஜூடத்தில் பிரகாசிக்கிறதோ அந்த ஜலம் பகவத் சரண அவனேதன ஜலத்தை மகாபலி தன் தலையிலையும் பத்னி குழந்தைகளுடைய தலையிலையும் அபிஷேகம் பண்ணிக்க உடனே தானம் பண்ண பரமாத்மனே வாசுதேவாய சம்பிரதேன்னு கொடுத்துட்டான். 33 தேவர்களும் ஆகாசத்தில் இருந்து பகவான் இங்கே நிற்கிறாள். நிற்கிற பிரபு தலையில ஒரு புஷ்பத்தை அர்ச்சனம் பண்ணாமே அசுரேந்திரனான மகாபலி தலையில கொட்டினாளாம். என் அப்பனே, தேவர்கள் நாங்க தானம் பண்ணதில்லையடா சுவாமிக்குன்னு. ததா அசுரேந்திரம் திவி தேவதாகணாஹ கந்தர்வ வித்யாதர சித்தசாரணாஹ தத்கர்ம சர்வேபி கிருணந்தார்ஜவம் பிரசூன வர்ஷைர்வருஷம் முதான்விதாத்ய திரிபவே ஜகத்ரயம். அப்பா, நாராயணன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு சத்ருடா அசுர குலத்துக்கு அவன் ஜகத்ரயம் வித்வான் அதாத்து தெரிஞ்சும் 3 லோகத்தையும் கொடுத்தியேன்னு புஷ்பத்தை கொட்டினாள். புஷ்பத்தில் மூடி போயிட்டான் மகாபலி. மனைவி முதலியவர்கள் தள்ளி பார்க்கிறாள். சுவாமியை காணும். ஒரே உலகளந்த பெருமாளாய் திரிவிக்கிரமனாய் திருக்கோவிலூர்லையும் காஞ்சியிலையும் பிரகாசிப்பது போல்
உலகத்தை அளந்து நிற்கிறான் பிரபு. எங்க பார்த்தாலும் பகவத் சரீரம். சரீரத்தில் சர்வ பிரபஞ்சத்தையும் மகாபலி மனைவியோட ரித்விகளோட தன்னுடைய பட்டர்களோட பார்த்தான்னு சொன்னாள். ராஜா பிரார்த்திச்சாள், எந்தெந்த அவயவத்தில் எதை கண்டான் அதை சொல்லணும்னாள். உடனே பிரம்மனிஷ்டாள் மகாராஜாவை பார்த்து, ராஜன்னு திரிவிக்ரமனுடைய கால்களும் கீழே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் என்ற சப்த லோகங்களும் வருஷ வருஷையாக தொங்குகிறது. திரிவிக்ரமனுடைய மேல் காலில் பூமி, அதற்கு மேலே ஆடிசதேலே பர்வதங்கள், திரிவிக்ரமனுடைய முழங்கால்கள்ல பட்சி கணங்கள், திரிவிக்ரமனுடைய தொடைகள்ல சப்த மருத்துக்கள், குஹ்ய பிரதேசத்திலே நவ பிரஜாபதிகள், இடுப்பு வஸ்திரத்திலே சந்தியா தேவதே, துப்புள்ள ஆகாசம், திரிவிக்ரமனுடைய வயிற்றிலே சப்த சமுத்திரமும் அல மோதுகிறது. நடுமார்பில் தர்ம தேவதை, மனசிலே சந்திரன், புத்தியிலே பிரம்மா, ஸ்தனங்கள்ல ரிதம் சத்தியம், மார்புலே மகாலட்சுமி பத்மஹஸ்தையாய் மங்கள கடாட்சத்தோட பிரகாசிக்கிறாள். திரிவிக்ரமனுடைய கண்டத்துல சாமாதி வேதங்கள் கர்ஜிக்கிறது. திரிவிக்ரமனுடைய கழுத்துல நட்சத்திர கணங்கள் மாலையாக தொங்குகிறது. வாக்குலே அக்னி, நாக்குலே வருணன், மூக்குலே வாயு, கண்ணிலே சூரியன், நெத்தியிலே கோபம், தலையிலே சொர்க்கம், கேசங்கள்ல மேகங்கள், காதுகள்ல 10 திக்குகள், திரிவிக்ரமனுடைய புருவங்கள்ல ராப்பகல் யம கொட்டல்கள்ல விதி நிஷேதங்கள், திரிவிக்ரமனுடைய நடையிலே யஜ்ஞம், மந்தஹாசத்திலே மாயே, வலது புஜத்திலே 33 கோடி தேவர்கள், இடது புஜத்திலே 66 கோடி அசுராள். இந்த பெரிய சரீரத்துக்கு ஒரு வனமாலே கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், சக்கரம், சங்கம் முதலிய திவ்யாயுதங்கள், திரிவிக்ரமனுடைய இரத்த குழாய்கள்ல கங்காதி புண்ணிய நதிகளை மகாபலி பார்த்தானாம். பிராணேஷு காத்ரே ஸ்திரஜங்கமானி சர்வாணி பூதானி ததர்ஷ வீரா ரசாம சஷ்டாங்கிருதரேத பாதயோ மஹீம் மஹீத்ரான் புருஷஸ்ய ஜங்கயா வதத்ரிணோ ஜானுனி விஸ்வமூர்த்தே ஊர்வோர்கணம் மாருதமிந்திரசேனः சந்தியாம் விபோர்வாசசி குஷ்ய ஐக்ஷதி பிரஜாபதீம் ஜகனே த்வாத்வமுக்யானி நாப்யாம் நபः குட்சிஷு சப்த சிந்தூரி உருக்ரமஸ்யோரசி சக்ஷமாலாம் ஹிருத்யங்க தர்மம் ஸ்தனயோர்முராரே ருதஞ்ச சத்யஞ்ச மனஸ்ய தேந்தும் ஸ்ரியஞ்ச வட்சஸ்ய ரவிந்தஹஸ்தாம் கண்டே ச சாமாஜி சமஸ்த வேதானி இந்திரப்ரதானானமனான் புஜேஷு தத்கர்ணயோः ககுபாத்யௌஷ்ச மூர்ಧ್ನಿ கேசேஷு மேகான் ஸ்வசனம் நாசிகாயாம் அக்ஷோஷ்ச சூர்யம் வதனே ச வன்னிம் பாண்யாஞ்ச சந்தாம்சி ரசே ஜலேசம் भृगोर्निषेधञ्च विधिञ्च पक्ष्मसु अहश्च रात्रिञ्च परस्य पुंसः मन्यो ललाटे धर एव लोभम् स्पर्शे च कामं नृपरेत सोम्नः पृष्ठे त्वधर्मं क्रमणेषु यज्ञम् प्राणेषु गात्रे स्थिरजङ्गमानि सर्वाणि भूतानि ददर्श वीरहान्नाள். இத்தனையும் பார்த்தாள். அப்படியே ஆனந்த சமுத்திரத்தில் முழுகினாள். சர்வேஸ்வரனான திரிவிக்ரமன் பூமி முழுதும் ஒரடியாக அளந்து சொர்க்கம் வரையிலும் 2 அடியாக அளந்து 3வது அடிக்கு இடமில்லாமல் மகாபலியே கருடனை விட்டு வாருணமான பாச கயத்தை விட்டு கயத்தை போட்டு கட்ட சொல்லி அதட்டினாலாம். பட்டத்திரி கேட்கிறாள், என் அப்பனே கருணா சமுத்திரனான நீ பக்தனிடத்திலே தானமும் வாங்கி பாசக்கயத்தால கட்டி அதட்டவும் அதட்டினியாமே நிஜமானு காட்டாள். அதனால அகப்பட்டு அவன் வீட்டு வாசல்ல காவ காக்கிறேன். பாஷைர் பத்தம் பதகபதினா தைத்யமுச்சைரவாதி கார்த்திகம் திசமம பதம் கிண்ண விஸ்வேஸ்வரோசி பார
இத்யகம்பம் வதந்தம் பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயமுபகதः மானயன்னஸ்தவீத்வா. நீ அதட்டினியாமே, மூணாவது அடி இல்லாம என்னை ஏச்சு விட்டியேன்னு அதட்டின உடனே மகாபலி நான் இல்லேன்னு சொன்னேனா, அவசரப்பட்டு கட்டிவிட்டேளே என்று சொன்னாள். நான் நடுக அளந்துட்டேனே என் காலால அளக்காத இடமில்லையே நாளாம். அப்பொழுது மகாபலி அஞ்சலி பண்ணி பகவானை பார்த்து, சர்வேஸ்வரனானே, எந்த உங்கள் சரணமானது கங்கா ஜனகமோ, எந்த உங்கள் சரணம் புருஷார்த்த ரூபமோ, கல்லாக இருந்தேன் அகல்யை பெண்ணாக ஆக்கித்ததோ, உபனிஷத் பிரதிபாத்தியமோ யோகி தியேயமோ, அந்த சரணம் படாத என் தலை இருக்கேன் நீட்டினானாம். பாதம் நிஜமான் காட்டாள். பட்டத்தை தலையை நீட்டினான் நாள். அப்போ சொன்னாள், பிரம்மனிஷ்டாலும் பட்டத்திரியும் பக்தனுடைய தலையில கால் வச்சா என் பிரபுன்னு சொல்ல மாட்டேன்னு விட்டாள். நீங்க எது வேணுமோ சொல்லிங்கன்னு விட்டாள். சுவாமி சரணத்தை தலையில வச்ச உடனே மகாபலி கண்ணால ஜலத்தை கொட்டினான். அப்பா நீ ஏன் ஜலம் கொட்டுறேன்னாள். இப்ப அகப்பட்டுன்றதுனா நீ விடுபட்டுட்டேன், நான் ஆப்னுட்டேன் நாள். தானம் வாங்கிவிட்டேன்னு சொன்னாள். என்னை எங்கேயோ நரகத்துக்கு அனுப்புறேன் போல இருக்கேன்னு கவலைப்பட்டான். நரகம் இல்லை, வைகுண்ட சதிருஷமான சுதனம் அங்கே அனுப்புறேன். பிரஹ்லாதனும் கூட வந்து இருக்க போறாள். நான் பிரஹ்லாத சுவாமி கண்ணுங்கண்ணீனுமா வந்து நிற்கிறாள். என் குழந்தை தலையில இந்த சரணம் பட்டுதேன்னு பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயம் உபகதா மானயன் அஸ்தவீத்வாம். யோகிகளெல்லாம் தேடுற சரணம் என் குழந்தை தலையிலே. பேரன் பிரஹ்லாதனுடைய பேரன், பிரஹ்லாதனுடைய புள்ள விரோச்சனுடைய புள்ள மகாபலி. என் பேரன் தலையிலே உங்க சரணம் பட்டுதே, எங்க குலமே கரையாதி போச்சுன்னு பிரஹ்லாத சுவாமி சொல்ல, சுதலத்துக்கு பரப்பிட்டுவோ ஆதியோ வியாதியோ அங்கே கிடையாது. பரப்பிட்டு அங்கே போய் பரமசௌக்கியமாக வசியினாள். எத்தனை சுதலத்தில் வசித்தாலும் வைகுண்டத்தில் வந்து எப்போ தரிசனம் பண்ணுவேன்னு கேட்டான். சுவாமி சொன்னாள், இந்த வைவஸ்வத மன்வந்தரம் முடிகிற மட்டும் வைகுண்டம் வராதேன்னாள். இதெல்லாம் வைவஸ்வத மன்வந்தரம் இப்போ ஏன் வராதேன்னு கேட்டாள். நான் அங்கே இருக்க மாட்டேன்னாள், அங்கே இருப்பேன்னாள். உன் வீட்டு வாசல்லே ஆமாம் காவக்காரனா வந்து நிற்க போகிறேன் கதாபாணியான்னாள் மகாபலியே. அப்படி நிற்கலாமான்னாள். ஒன்னையும் சேர்த்து தானம் பண்ணிவிட்டியே, நான் வாங்கிவிட்டேனே, என் கடன் நீங்க வேண்டாமா? நித்யம் நஷ்டாசிமாம் தத்ர கதாபாணிமவஸ்திதம் நித்யம் திரஷ்டாசிமாம் தத்ர கதாபாணிமவஸ்திதம். அத்யாபி பரிதிருஷ்யத்தே. மகாபலி வீட்டு வாசல்ல கதாபாணியாய் நிற்கிறாள். சுவாமி இப்படி சொர்க்க ராஜ்யத்தை வாங்கி அம்மாட்ட கொடுத்து இந்திரனுக்கு கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு மகாபலி வீட்டு வாசல்ல போய் காவல் காக்கிறான். பக்த பராதீனம் சர்வேஸ்வரன் என்ற சரித்திரத்தை சொல்லி, இந்த சரித்திரத்துக்கு ஒரு பலம் பிரம்மனிஷ்டாள் அந்யாதிருஷமான பலனை ஒன்று சொன்னால் என்னன்னாள், இது பர்யந்தம் ஜீவராசிகள் பண்ண வேண்டிய காரியத்தை ஏதாவது செய்ய தவறி இருந்தார்களே யாரா தர்மத்தை, அந்த பாபங்கள்லாம் நீங்கி அந்த தர்மத்தை அனுஷ்டிச்ச புண்ணியம் கிடைக்கும் நாள். உருக்ரமஸ்ய சரிதம் ஸ்ரோத்ரீணாம் அகமோசனம். ஸ்ரோத்ரீணாம் அகமோசனம் நாள் சமஸ்த பாபமும் போயிடும்னு பரமானுகிரகம் பண்ணின புண்ணிய சரித்திரம் திருவிக்கிரமனுடைய சரித்திரம். இந்த சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் வர்ணிச்சு பரமானுகிரகம் பண்ணினாள். இதற்கு மேல மத்ஸ்யாவதாரம், சூரிய வம்சம், அம்பரீஷ சரித்திரம், அம்பரீஷன் என்ற மகாபாகவதன் துவாதிசி விரதம் இருந்து பகவத் அனுகிரகத்தை அடைஞ்ச சரித்திரம் சொல்லி ராமாயணம் சொல்ல போறாள். ராமச்சரித்திரத்தை பேசாத ரிஷிகள் இல்லை, சமஸ்த துருத்தங்களையும் போக்கும் ராமச்சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் மேல போய் வர்ணிக்க போறாள். கேட்கிறவர்களுக்கெல்லாம் அஷ்டைஸ்வரியத்தை கொடுக்குமா. யாராரு என்னென்ன அபீஷ்டம் வேணும்னு நினைக்கிறாளோ அந்த லாபங்கள்லாம் கிடைக்கும். அதுவும் பல கிரகங்கள் இந்த மாசி மாசத்துல சந்திருக்கு கும்பராசியிலே மேல கடகராசியிலையும் சேர போறான். அந்த தோஷங்கள்லாம் விலகி தேசங்கள்லாம் க்ஷேமத்தை அடைஞ்சி ராஜாங்கங்கள்லாம் பரமசௌக்கியத்தோட ஆனந்தபரிதமாய் உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகக்கூடிய மகா புண்ணிய சரித்திரம் ராமச்சரித்திரம். சர்வேஸ்வரன் இந்த சரித்திரம் நடக்க முடியா பண்ணினவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் ஆயுராரோக்கியம் அர்த்தாம்ச்ச போகாம்ச்சைவ ஆனுஷங்கிகானி ததாதி தியாயத்தோ நித்தியம் அபவர்க்க பிரதோஹரின்னு சர்வாபீஷ்டத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திக்கிறேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே गिरिवरविंद शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हे चिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय 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 महिषासुरमर्दिनि रम्यकपत्निनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते
त्रिभुवन पोषिणि शंकर तोषिणि किल्बिष मोषिणि घोषरते धनुज निरोषिणि दिति सुतरोषिणि दुर्मद शोषिणि सिंधु सुते जय 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 महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि कुरु मङ्गलमम्बुजवासिनि मङ्गलदायिनि मञ्जुगते मतिमलहारिणि मञ्जुलभाषिणि मन्मथतात विनोदरते मुनिजनपालिनि बहुतिगमालिनि सद्गुणवर्षिणि साधुनुते जय 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 मधुसूदन मोहिनी मोद विधायिनी வேதனுதே. மகாலட்சுமி ஸ்தோத்திரம் ஷண்முக ஷட்கத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றோம். முருகனுடைய அருள் யாவருக்கும் கிடைக்கணும். கலியுக வரதன் கிதிதனயா சுத கங்க பயோதித கந்த சுவாசித பாலதனோ गुणगण भूषण कोमल बाण क्रौंच विदारण कुंदतनो गजमुख सोदर दुर्जय दानव संघ विनाशक दिव्यतनो जय जय हे गुह षण्मुख सुंदर देहि रतिं तव पादयुगे कुंदसुम बृंद सम मंदसितास्यं नंदकुल नंद भरतुंदलन खंदम पूजनि जगीतलवधूत दुरितं तम वातपुरनाथमिम मातनुहृदये नीलधर जालधर बालहरिरम्यं लोलधर शीलयुत बालजनलीलम् जालनतिशीलमपि पालयितु कामम् वातपुरनाथमिम मातनुहृदये कंसरण हिंसमिह संसरण जात क्लांतिवर शांतिकर कांतिधर भीतम् वातमुख धातु जनिपात भयगातम् वातपुरनाथमिम मातनुहृदये गोपिका जीवनस्मरणं नमः पार्वतीपतये श्री सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः ஸ்ரீமத் பாகவதம் நாராயணேயம் கஜேந்திர மோக்ஷம் லக்ஷ்மி விவாகம் வாமன சரித்திரம் தொடர் நிகழ்ச்சியின் 5ஆம் பகுதி கேட்டீர்கள். வழங்கியவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள்.